Welcome back. This is part number 6 on module number 21 electromagnetic induction MCQ series. Previously around 5 videos போட்டிருக்கோம் based on contents, problems and MCQs. Now the MCQs continued here. Okay. கண்டிப்பா இது part number 7 கூட வரும். ஏனா light level problems இல்லது slow simple level problems first போட்டிருக்கோம். Now we are going to standard level problems and then finally tough level or expert level problems solve பண்ண போறோம். ப்ரீவியஸ் வீடியோஸை கரெக்டாக வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும். பார்ட் நம்பர் 6ல் என்ன பண்ணியிருக்கோன்னா வி ஹேவ் கிவன் சம்மரியில் நம்ம ஃபார்முலாஸ் அண்ட் யூனிட்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ் அது எல்லாமே கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நவ் வி ஆர் கெட்டிங் டு த வீடியோ. அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் பை லைக்கிங் திஸ் கண்டென்ட், ஷேரிங் திஸ் கண்டென்ட், புட்டிங் கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்பதை சொல்லி வீடியோக்குள் போகலாம். Now moving to EMF based problem, rotational EMF, motional EMF ல இருக்கக்கூடிய problems. ஏன் இந்த motional EMF ங்கற தனியா அந்த ஹைலைட் பண்ணிருக்கோம் அப்படினு கேட்டிங்கனா whenever there is angular momentum அங்கன B which is equal to the value of EMF which is equal to BW B omega L square divided by 2 னு இருக்கும், அல்லது B omega R square divided by 2 னு இருக்கும் இல்லையா. அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இது கொஞ்சம் அதிகமாக கேட்கப்படக்கூடியது. நமக்கு இன் கேஸ் ஆஃப் L இருக்கும் V இருக்கும், நம்ம உடனே என்ன பண்ணுவோங்கிற மிஸ்டேக்லாம் இருக்குல்ல, அந்த மிஸ்டேக்கையும் நான் சொல்லி தான் இந்த சம் சால்வ் பண்ண போகிறேன். ப்ளீஸ் ஹேவ் அ க்ளோஸ் லுக். ராட் ஆஃப் லென்த் எல் கொடுத்துட்டாங்க வித் ஆங்குலார் ஸ்பீட் ரொட்டேஷன் பர் செகண்ட் அப்படின்னு குறிப்பிடும்போது அது ஆங்குலார் ஸ்பீடு தானே ஒழிய ஆங்குலார் நாட் வெலாசிட்டி. ஆங்குலார் வெலாசிட்டி என்பது ஒமேகா, ஆங்குலார் ஸ்பீடுங்கிறது என். அப்போது ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 2πn. இதுலேயும் நான் உங்களுக்கு என்சிஆர்டி பேஸ்டு எக்ஸாம்பிள் அப்புறம் என்சிஆர்டி ரெண்டுத்துலேயுமே நான் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். whenever they are giving rotation per second னு கொடுத்தா omega equal to 2πn is only enough. அதுவே RPM rotation per minute னு சொல்லும்போது omega equal to 2πn divided by 60 அப்படின்னு போடணுங்கிறத சொல்லியிருக்கேன். இங்கே rotation per secondல தான் கொடுத்துருக்கு. ஸோ n. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ பிங்கிறது 0.5 டெஸ்லா about its 1 net. வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் வின்னு சொல்லலாம், டெல்டா வீல் சொல்லலாம், அல்லது இதை இஎம்எஃப்னு சொல்லலாம் between two ends of the rod. So E which is equal to NBA n into d5 divided by dt. அதை ஃபர்தராக கட் பண்ணிங்கன்னா NBA divided by t னு வரும். என்னோட வேல்யூ கொடுக்கலன்னா அதை 1ன்னு எடுக்கலாம். பியோட வேல்யூ இருக்குது 0.5னு. பட் ஏரியாவோட வேல்யூக்கு πr ஸ்கொயர்னு போட முடியாது. பிகாஸ் த வேல்யூ ஆஃப் ராடோட லென்த்து தான் இருக்கே தவிர ரேடியஸ் வேல்யூ இல்லை. அப்போ இதை சால்வ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு E ஈக்குவல் டு BLV அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது பியும் இருக்குது எல் இருக்குது. ஆனால் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதா இருந்தால் ஆங்குலார் வெலாசிட்டி இன்ட்டு லென்த். அப்போது பி ஒமேகா எல் ஸ்கொயர் தானே வரணும். இது படி நீங்கள் சம்ம சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஏன்னு கேட்டால் ஒமேகா அப்படின்னு வந்துருச்சுனாலே தட் பிகம்ஸ் ஆவரேஜ் இஎம்எஃப். ஏன்னா ஒரு வட்டம்ங்கிறது அரை வட்டமாகி அரை வட்டத்துலேருந்து மறுபடியும் போகும்போது நமக்கு டிவைடர் பை 2 ஆவரேஜ் கண்டிப்பாக போடணும். போடும்போது பி டிவைடர் பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு பை இன்ட்டு என்னு எல்லோட வேல்யூ அதை ஸ்கொயர் பண்ணுறோம் டிவைடர் பை 2. அதை போடும்போது வாட் டைம் கேட்டிங்கன்னா இங்கே 2 கட் பண்ணால் 0.1 இந்த வேல்யூஸு இந்த மல்டிப்ளிகேஷன். ஆஃப்டர் தட் ஐ கெட் 2πv. ஒன்ஸ் ஃபார் ஆல் அந்த 2வை டிவைட் பண்ணாமல் விட்டேன்னா நமக்கான ஆன்சர் 2πv இருக்கா? ஒருவேளை 4π இன்ட்டு v டிவைடர் பை 2னு வந்து அது 2πvன்னு கட்டாச்சு. நீங்கள் இந்த டிவைடர் பை 2 போடலன்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 4 டைம்ஸ் ஆஃப் பை வோல்டேஜ். அந்த 4πvங்கிற ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது, கவனிச்சிங்களா? ஸோ அந்த டிவைடர் பை 2 நீங்கள் மிஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஒன்லி ஆஃப்டர் டிவைடிங் பை 2 ஒன்லி யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் 2π வோல்ட். 2πங்கிறது ஆன்சரு, விங்கிறது அதனுடைய யூனிட். ரைட்டா? இதை பேஸ் பண்ணியிருக்கிற இன்னொரு ப்ராப்ளம். A copper disc of radius r rotate about a center with 10 revolutions per second. அப்பவும் revolutions per second இருக்கு, which is nothing but n in a uniform magnetic field B. The EMF induced across the radius of the disc is what? அப்போ E which is equal to என்னன்னு கேட்டாங்கன்னா, இப்போது இதில் வந்து இந்த இன்டியூஸ்டு அக்ராஸு, இன்டியூஸ்டு இன்சைடு இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே 0 கொடுத்துருக்காங்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிங்க. இங்கே 4 இடத்துலையுமே வித்தவுடன் கிவ் 0. அப்போ இது நான் ஜீரோ நம்பராக தான் இருக்கும். E which is not equal to 0. ஓகேங்களா? ஏன்னா அந்த இடத்துல 0ன்னு கொடுத்தா நீங்கள் 0 தான் டிக் பண்ணணும். ஏன்னா அக்ராஸ் த ரேடியஸ்ன்னு சொல்லும்போது ஓகே, இன்சைட் த சிலிண்டர் இன்சைட் த டிஸ்க்னு கொடுக்கும்போது 0. ஏன்னா ஒரு கொஸ்டினில் 2 ஆன்சர் ஞாபகத்தில் இருக்கட்டும். ஸோ ரேடியஸ் இருக்குது, n இருக்குதுன்னு சொன்னாலே ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 2πn. அது ஆர்பிஎஸ் ஆகி இருக்கும் பட்சத்தில் 2πn, ஆர்பிஎம் ஆகி இருக்கும்போது 2πn டிவைடர் பை 60.
நமக்கு இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்கு, ரெவல்யூஷன் பெர் செகண்ட் RPS. அப்போ 2πn என்று போட்டால் போதுமானது. b இன்ட்டு 2πn இன்ட்டு r² டிவைடட் பை 2. இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது வாட் ஐம் கெட்டிங் 2 onto இங்கே கட் பண்ணுறோம். இங்கே 10^1ங்கிறது which is 0.1 10^-1. இந்த வேல்யூ சேர்க்கும்போது 10 into 10 to the power of -3 10 into 10 to the power of -3 into pi அப்படின்னு போடும்போது 10 பை. ஏன்னா இந்த 10 பையை சேர்த்தா 10 பை 10^3 என்பது மில்லி வோல்ட். ஸோ 10 பை மில்லி வோல்ட்டுங்கிற ஆன்சர் இருக்குது. ஒருவேளை அதை நான் டிவைட் பண்ணாமல் விட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல டிவைடட் பை 2 எடுத்துருங்க. விட்டிங்கன்னா the answer will be 20 பை மில்லி வோல்ட். ரெண்டு ஆன்சரும் இருக்கா? ஸோ 20 பைங்கிற ஆன்சரை டிவைடட் பை 2னு பண்ணும்போது தான் யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் 10 பை. அப்போ என்ன அர்த்தம், ஒரு கொஸ்டினில் கண்டிப்பாக 2 ஆன்சர்கள் இருக்கும். அதனால் நம்ம இப்போ சால்வ் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸில் மினிமம் உங்களுக்கு 2 ஆப்ஷனாவது கண்டிப்பாக டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அடுத்த ஆன்சர் நீங்கள் டச் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தட். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் இண்டக்டன்ஸ். A coil of n 100 turns carries a current I equal to 5 ampere and create magnetic flux அப்படின்னு சொல்லும்போது டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் பர் டர்ன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக டெஸ்லா பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்டாக அப்படின்னு பார்ப்போம். டெஸ்லாங்கிறது யூனிட் ஆஃப் விச் இஸ் வெப்பரு. வெப்பர்னு சொன்னால் டெஸ்லா மீட்டர் பவர் -2. டெஸ்லா என்பது வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு த வேல்யூ ஆஃப் மீட்டர் ஸ்கொயர் கட் பண்ணிங்கன்னா வெப்பர் தானே வரணும். ஸோ ஒய் தே ஹாவ் கிவன் டெஸ்லா பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்களே, அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். பர் டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸ் எல் அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வல் ஃபார்முலா நமக்கு 5 which is equal to L into I. அப்போ L which is equal to 5 divided by I. 5 உடைய வேல்யூவான 10 to the power of -5 போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே ஐயோட வேல்யூவான 5ங்கிறது போட்டிருக்கோம். இந்த 100ங்கிறது என்ன சார், ஏன்னா ஃபார் 1 டர்ன் அப்படின்னு சொல்லும்போது 10 to the power of -5. நமக்கு இங்கே டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, என்னோட வேல்யூ 100 கொடுத்துருக்காங்களா. ஸோ விச் இஸ் நத்திங் பட் n. இந்த வேல்யூ போடும்போது த வேல்யூ பிகம்ஸ் 20 into 10 to the power of -5 ஹென்ரி. அந்த ஆன்சர் இங்கே இருக்குது. இங்கே 20ன்னு ஒரு ஆன்சரே இல்லை. ஸோ how will we check this அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.2 into 10^2 அப்படின்னு போடுறோம். இப்போ 20 என்பது 0.20 into 100 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன, which is 20. அப்போது 0.20 into 10 to the power of 2 அது பாசிட்டிவ். ஆல்ரெடி இருக்கக்கூடிய 10 to the power of -5 இது ரெண்டுத்தையும் கொடுத்தீங்கன்னா 0.2 into 10 to the power of -3 ஹென்ரி which is nothing but 0.20 மில்லி ஹென்ரி. 4வது ஆப்ஷன் இருக்குது, we can choose it. ஆனால் இப்போவுமே எனக்கு இந்த வெப்பரோட ஃபார்முலாவில் ஒரு குழப்பம் இருக்குது. எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு 5 which is equal to B into A. பியினுடைய வேல்யூ டெஸ்லா, ஏரியாவோட யூனிட்டு மீட்டர் ஸ்கொயரு. அப்போ டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் தானே வரணும். இங்கே டெஸ்லா மீட்டர் பவர் -2 இருக்குது, கிடையாது. ஆஸ் பர் கொஸ்டின் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அப்போது தட் இஸ் ஆக்சுவலி டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் தான், டெஸ்லா பவர் -2 கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறது இதுலேருந்து கொடுக்குறோம். கொஸ்டினில் இந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம், பட் அதை பேஸ் பண்ணி நீங்கள் எதுவும் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. த கொஸ்டின் இஸ் ராங். ஆஸ் பர் ஆர்டர் +2 தான் இருந்திருக்கணும். அந்த +2 அப்படின்னு போடும்போது நமக்கான ஆன்சர் கூட இங்கே 0.20 மில்லி ஹென்ரி அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிடுது. சரி, அடுத்து த கரண்ட் பாசிங் த்ரூ எ சோக் காயில் ஆஃப் 5 ஹென்ரி. அப்போது எல்லோட வேல்யூ 5 ஹென்ரி டிக்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 2 ஆம்பியர் பர் செகண்ட். ஆம்பியருங்கிறது கரண்ட்டோட யூனிட் ஆகி, செகண்டுங்கிறது டைமோட யூனிட்டு டி. த இஎம்எஃப் டெவலப் அக்ராஸ் தி செக்ஷன் இஸ் வாட். இஎம்எஃப் நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கு நமக்கு தேவை எல் இருக்குது, ஐ இருக்குது, டி இருக்குது. சாரி, ஐ டிவைடட் பை டிஏ இருக்குது. உங்களுக்கு ஃபார்முலாவே தானே, இஎம்எஃப் ஈக்குவல் டு எல் இன்ட்டு டிஐ பை டிடி. டைரக்ட் சப்ஸ்டியூஷன். எல்லோட வேல்யூ 5 ஹென்ரி இருக்குது, ஐயோட வேல்யூ 2 ஆம்பியர் பர் செகண்ட் இருக்குது. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 வோல்ட் முடிஞ்சா. ஆனால் அதுக்கப்புறமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா 10 வோல்ட் ஒன்று இருக்குது, -10 வோல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் கிரேடு, அதனால் we are using பாசிட்டிவ். இந்த டிக்ரீசிங் ரேட்டில் உங்களுக்கு நெகட்டிவில் கொடுத்துருந்தாலோ, இந்த சோக்கிங் காயிலில் வேல்யூ கொடுத்துருந்தாலோ, அப்போ நீங்கள் என்ன செய்ய முடியும், -10ங்கிறது கொடுக்கணும். +10ங்கிற ஒரு இஷ்யூஸ் இருக்குது. அதனால் வேல்யூஸில் இருக்கக்கூடிய மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிபெண்டிங் அப்பான் த டைரக்ஷன் த இஎம்எஃப் இன்டியூஸ்ட் வில் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்படி சொல்லும்போது +10 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறோம். உங்களுக்கு வேல்யூவே வந்தாலும் அது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். அந்த இடத்துல நீங்கள் வேல்யூ ஒரு தடவை தரவாக செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்னங்கிறத ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஆஸ் ஃபார் திஸ் ஃபம் இதில் இன்னொரு ஒரு விஷயமே கூட நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காயிலில் திஸ் இஸ் த காயில், கரண்ட் இஸ் கெட்டிங் பாஸ்ட்
அப்படி பண்ணும்போது பாசிட்டிவ். அப்போது நெகட்டிவ்னு ஒன்று வருக்காதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are generating something. ஒரு காயில் இருக்குது, அந்த காயிலேருந்து வாட் வி ஜென்ரேட் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி. டெக்னிக்கலி நாட் பாசிபிள், தியரிட்டிக்கலி அந்த மாதிரி சொல்லலாம். இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஏன்னா காயிலுக்குள்ளே தான் கரண்ட்டு பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ பாசிட்டிவ் வில் பி கரெக்ட், நெகட்டிவ்ங்கிறத நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? The next one. An arrived EMF of 1 volt appears in a coil when the current is changed from 10 ampere length 10 ampere in opposite direction in 0.5 seconds. The self-inductance of the coil L ஓட வேல்யூ என்னங்கிறது கேள்வி. ஸோ இங்கே L கண்டுபிடிக்கிறதுக்கு what they have given EMF கொடுத்துருக்காங்க. கரண்ட்டோட டைரக்ஷன் 10லேருந்து 10 ஆம்பியர் வரைக்கும் போயிருக்கு. இது ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறது கணக்கு வேணாம், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0, அது எப்படியாவது வருமா? ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும்போது 10 மைனஸ் 10 அப்படின்னு போட்டிங்கன்னா 10 + 10 20 ஆம்பியர் அப்படிங்கிறது கிடைக்கும். டைமோட வேல்யூ கிடச்சாச்சு. எல் கண்டுபிடிக்கணும்னா we have EMF which is equal to di/dt into L அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நமக்கு இங்கே எல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஐயோட வேல்யூ இருக்குது, டைமோட வேல்யூ இருக்குது, இஎம்எஃபோட வேல்யூ இருக்குது. ஸோ வாட் வில் வி டூ? இங்கே எல் which is equal to EMF which is equal to di/dt L into di/dt. ஸோ எல்லை மட்டும் தனியாக வச்சிட்டிங்கன்னா ஈயையும் டியையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். இஎம்எஃபோட வேல்யூ 1, டைமோட வேல்யூ 0.5 which is 0.5 வெப்பர்ஸ். அதை டிவைடர் பை ஐ அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஐயால் டிவைட் பண்ணும்போது 10 -10 20 இல்லைங்களா? அதை டிவைட் பண்ணும்போது இது 0.5ங்கிறது 1/2ன்னு எழுதலாமா? அதோட 20 மல்டிப்ளை பண்ணிக்கிங்க, யூ வில் கெட் 1/40 which is nothing but 0.025 ஹென்ரி. இந்த இடம் தான் பல பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு. மறுபடியும் சொல்கிறேன், 1/440 அப்படின்னு சொல்லும்போது இதை 0.25 அப்படின்னு நீங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 0.25 அப்படின்னு சொன்னால் 25 × 10⁻⁻2 தான். உடனே இங்கே நம்ம தேடுவோம், 25 இருக்குது, 10⁻³ இல்லை. இந்த கொஸ்டினை குழப்பறதுக்கு என்ன பண்ணலாம்னா 25 × 10⁻2 ஹென்ரி, 25 × 10⁻³ ஹென்ரி, 25 × 10⁻⁻4 ஹென்ரி இப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ வெறும் 25 மட்டும் வச்சுட்டு எந்த ஆன்சரையும் கண்டுபிடிக்க முடியாது. பொதுவாகவே 1/4னா 0.25, மறுபடியும் ஒரு 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.025. அகைன் இதுலேருந்து 3 சைஃபர், அதாவது 0.025 புள்ளிக்கு அப்புறமா 1 2 3 இருக்கு இல்லையா? அப்போ 25 × 10⁻³ போடுங்க. அதே போல் 0.025 வந்துருமா? அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு தெரியும் 10⁻³ இஸ் மில்லி. அப்போது 25 மில்லி ஹென்ரி அப்படின்னு இந்த சம்மை நீங்கள் என்ன பண்ண முடியும்? கம்ப்ளீட் பண்ண முடியும். உங்களுக்கு 25 நீங்கள் ஒரே ஒரு வேல்யூ இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணிடலாம்? குத்து மதிப்பாக அடிச்சிடலாம். இப்போ அடுத்த சம் வருது பாருங்கள். அடுத்த சம்மில் மில்லி ஹென்ரி, வெறும் ஹென்ரி, இதுவும் ஹென்ரி, இதுவும் ஹென்ரி, எல்லாத்துலேயும் இந்த 4 அப்படிங்கிற வார்த்தை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த மட்டை ப்ராப்ளத்தை தான் நீங்கள் கொஸ்டினில் கேட்கும்போது மோர் தென் மினிமம் 2 ஆன்சராவது உங்களுக்கு அக்யூரேட் ஆன்சர்ஸுக்கு கிட்ட நியர்பையில் இருக்கும். தேவைப்பட்டால் 4 ஆன்சரு இதே மாதிரி டெசிமல் எரர்ஸுக்கு தேவைப்படும். நீங்கள் எந்த இடத்துல ஒரு சின்ன டெசிமல் எரர் போட்டாலும் இந்த 4 ஆன்சரும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு காத்திருக்கு. ரைட், அந்த கொஸ்டின் அடுத்ததையும் படிச்சிடுறேன். ஸோ வாட் இஸ் த செல்ஃப் இண்டக்டன்ஸ்? எல்லை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. சொலினாய்டோட லென்த்து, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 10⁻3. இதில் சம்மந்தமில்லாத இருக்கிற விஷயம், இது சென்டிமீட்டரில் இருக்குது, அதை 0.31 அப்படின்னு ஆரம்பத்திலே மாற்றிடுங்க. 31 × 10⁻⁻2ன்னு போட்டால் 0.31. இந்த வேல்யூஸில் எல், ஏ, என், எல். ஸோ எல் which is equal to d5 n × d5 divided by i அப்படிங்கிற வேல்யூ. ஏன்னா 5ஓட வேல்யூ டிவைடட் பை ஐ இல்லவா? ஸோ அதன்படி நம்ம சால்வ் பண்ணும்போது 5ங்கிறது என்ன? b × a, என்ன சேர்த்திங்கன்னா NBA டிவைடட் பை ஐ. அப்போது என்னங்கிறது 10⁻3 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோட வேல்யூ நமக்கு சோஃபார் நாட் அவைலபிள். இருக்கா? கொஸ்டினில் இல்லை. ஸோ வாட் வில் வி டூ? நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ μ0 × ni அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ இந்த ஐயோட வேல்யூ தெரியலன்னு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஸ்டக் ஆகும், ஆகக்கூடாது. யூ ஷுட் அட்டன் த வேல்யூ ஆஃப் பி. ஏன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடியது சொலினாய்டு. சொலினாய்டுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன? μ0 என்னையா இன்ட்டு ஏ. ஏரியாவோட வேல்யூ அப்படியே போடுங்க. இந்த ஐயும் கேன்சல் ஆகுது. நமக்கு இந்த வேல்யூ போடுறதுக்கு இல்லையேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா ஓவராலாக அந்த சம்மையை நீங்கள் சால்வ் பண்ண முடியாமல் போயிடும். கண்டிப்பாக தேர் வில் ஹேவ் சம் ஆன்சர். ஏன்னா இங்கே ஒரு ஐ இருக்குன்னா இது கட் ஆகிறதுக்கு இன்னொரு இடத்துல இருக்கான்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீங்கள் ஃபுல் ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறமே கூட என்னால் ஐயை கட் பண்ண முடியலன்னு சொன்னால் மட்டும்தான்
நெக்ஸ்ட் ஃபார்முலாவுக்கு வரணுமே தவிர அதுக்குள்ளே நீங்கள் கிவ் பேக் ஆகக்கூடாது. ஸோ இங்கே நான் சொன்னபடி ஐயோட ஐ கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதை இங்கேயே கட் பண்ணிவிட்டு மியூ0 இன்ட்டு n ஸ்கொயர் இன்ட்டு ஏ டிவைடட் பை எல். மியூ0 உடைய மதிப்பு 4π இன்ட்டு 10⁻⁷, n ஸ்கொயர் உடைய மதிப்பு nங்கிறது 10⁻³ அதை ஸ்கொயர் பண்ணால் 10⁻⁶. அண்ட் தென் ஏரியான்னு சொல்லும்போது 10⁻⁻³ டிவைடட் பை எல் உடைய மதிப்பு 0.314 மீட்டர், அதை 0.3ன்னு போட்டுருங்க. சரிங்களா? ஸோ இதோட ஃபைனல் ஸ்டெப் எப்படின்னா 40 இன்ட்டு 10⁻⁴ வரும். இதை 40ங்கிற வேல்யூ இருக்கா போட முடியாது, ஏன்னா 40 ஹென்ரி இருக்குது, இங்கே 40 இன்ட்டு 10⁻⁴ ஹென்ரி இருக்குது. அப்போ இதை 4 இன்ட்டு 10 இன்ட்டு 10⁻⁻⁴ போட்டால் 1 - 3, அப்போ 4 இன்ட்டு 10⁻³ ஹென்ரி. அப்போ 10⁻³ என்பது மில்லி, அப்போ 4 மில்லி ஹென்ரிங்கிற ஆன்சர் கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மை நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் தவறுதலாக 4 இன்ட்டு 10⁻³ அடித்தாலும் 4ங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்குது, 40ங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் ஏதோ ஒரு கணக்கில் மிஸ் பண்ணி இதை 10⁻³ போட்டுருங்கன்னு வச்சுங்க, அப்போ இது 0.4ஆக மாறும். ஸோ 0.4ங்கிற வார்த்தையும் இருக்குது. இதை கரெக்டான ஷெட்யூலில் நீங்கள் ஷேப் பண்ணி 40 இன்ட்டு 10⁻⁴ என்பதை 4 இன்ட்டு 10⁻³ நான் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வி ஹாவ் 4ன்னு 2 வேல்யூஸ் இருக்குது, ஒன்று வெறும் ஹென்ரி, இன்னொன்று மில்லி ஹென்ரி. ஸோ ஐம் சூஸிங் மில்லி ஹென்ரி. ஏன்னா ஒரு டெசிமல் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி காஷியஸ் வித் வாட் யூ ஆர் ரீடிங் வித் த கொஸ்டின். நெக்ஸ்ட் இஸ் an interesting question. The inductance of a closely packed coil of 400 ton capital N is 8 millihenry. ஸோ எல்லோட வேல்யூ கொடுத்துருக்கு, கேபிட்டல் என்னோட வேல்யூ கொடுத்துருக்கு. கரண்ட் அதோட வேல்யூ I 5 milli ampere is passed through it. The magnetic flux through each turn of the coil அப்படின்னு சொல்லும்போது 5 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் 5 அப்படின்னு கேட்டிங்கன்னா வி ஹேவ் பி இன்ட்டு ஏ. பி இன்ட்டு ஏ யாருக்கா, நமக்கு பியோட வேல்யூ கொடுக்கப்படவே இல்லை, ஏவுக்கும் ரேடியஸோ அல்லது லென்த்தோ எதுவுமே கொடுக்கப்படல. ஸோ ஹவ் வில் யூ சால்வ் திஸ்? ஏன்னா எல் இருக்குது, ஏன்னா எல்லை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபார்முலா அப்படின்னு சொல்லும்போது 5 டிவைடட் பை ஐ. அங்கேருந்து we need to find the value of flux கண்டுபிடிக்கணும்னா flux equal to L into I. எல்லோட வேல்யூவும் இருக்குது, ஐயோட வேல்யூ இருக்குது. டேரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே ஒரு இஷ்யூ என்ன இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸு இன்ட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு இந்த என்னங்கிற வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ட்ரை 5 which is equal to L into I அப்படின்னு போடுறேன்னு வைங்க, எல்லோட வேல்யூவோ 8 மில்லி ஹென்ரி, 8 இன்ட்டு 10⁻⁻3. ஐயோட வேல்யூவோ என்ன இருக்குது 5 மில்லி ஆம்பியர், 5 இன்ட்டு 10⁻⁻3 ஆம்பியர். அப்போ 8 5 40 இன்ட்டு 10⁻⁻6. இது எப்படி எழுதலாம்? 40 இன்ட்டு 10⁻⁻6ங்கிற வேல்யூ இப்போதைக்கு எனக்கு அவைலபிளாக இல்லை. இதில் நீங்கள் எதை டிவைட் பண்ணாலும் அந்த வேல்யூக்கு வேலை இல்லை. ஸோ சம்திங் இஸ் ராங். இப்போ இந்த என்னோட வேல்யூவை நீங்கள் சேர்த்தா மட்டும்தான் டிவைடர் பை என்னன்னு போட முடியும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n? 400. ஸோ ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் திஸ் 400. அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் தான் என்ன வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா வி ஹாவ் 1/10. இந்த வேல்யூ மேலே போச்சுன்னா 10⁻⁻7. ஸோ 10⁻⁻7 வெப்பர். அப்படியான ஆன்சரில் 10⁻ கூட இங்கே எதுவுமே வேலை இல்லை. ஆனால் இங்கே வேறு ஒரு விஷயம் நம்மளுக்கு காட்டி கொடுக்குது, பை μ0. இந்த μ0 டிவைடட் பை 4π அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம். என்ன? μ0 டிவைடட் பை 4π விச் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻7 டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர். ஓகேவா? அதுவே இங்கே நமக்கு 10⁻⁻7 இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணலாம்? விச் இஸ் நத்திங் பட் μ0 டிவைடட் பை 4π வெப்பர் அப்படின்னு இந்த ஆன்சரை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ μ0 டிவைடட் பை 4π விச் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻7. ஏன்னா இங்கே 10⁻⁻7 இருக்குது, ஆனால் இங்கே என்ன ஆன்சரு? μ0 டிவைடட் பை 4πங்கிற ஆன்சர் இதான். இதை தான் நம்ம எடுக்கிறோம். இது மட்டும் கிடையாது, இதை பேஸ் பண்ணி வேறு ஏதாவது ஒரு வேல்யூஸ் இருக்காங்கிறதையும் ஒரு தடவைக்கு 2 முறை தரவாக செக் பண்ணணும். என்ன பிரச்சனைன்னா இங்கே μ0ங்கிறத போட்டிருக்காங்களே, ஜஸ்ட் -1 போட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த μ0 டிவைடட் பைங்கிறதுல வந்து 1/4π μ0 அப்படின்னு கொடுப்பாங்க. இதில் μ0 4π அப்படின்னு கொடுப்பாங்க. அப்புறம் μ0 பவர் -1 டிவைட் பை 4πன்னு கொடுப்பாங்க. மேலேங்களையும் ஒன்றா இருக்குன்னு டிக் பண்ண முடியுமா என்ன? இட்ஸ் இஸ் ஆக்சுவலி 1/4π μ0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி μ0ங்கிறது மேலே தான் இருக்குது. அதை கூட இவங்க μ0 டிவைடட் பை 4πன்னு கொடுக்காம எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 1/4π × μ0. அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தே ஹேவ் கிவன் லைக் திஸ். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணும்போது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஆப்ஷனை கொஞ்சம் நல்லா ஒரு தடவைக்கு 2 முறை பார்ப்பது நல்லது. The next one,
A coil of inductance L ஓட value 0.20 Henry is connected in series. வார்த்தை வந்துருச்சா? With a switch and a cell of EMF E ஓட value. The total resistance Rங்கிறது 4 ohms. What is the initial rate of growth of current when the switch is on? Growth of current னு கொடுத்திருக்காங்க. அப்போ I divided by watt அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? So refer the answers. எல்லாத்துலயுமே ampere per second னு கொடுத்திருக்கு, which is nothing but dI divided by dt. அதான் கண்டுபிடிக்கணுங்கிறது இப்போ புரியுது. ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய given டேட்டாவான L, EMF, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது how to find the value of dI by dt? அப்போது EMF which is equal to L into dI divided by dt அப்படின்னு பார்க்குறோம். EMF ஓட value we have the value of 1.6 which is the EMF. L உன்னுடைய வேல்யூனா 0.2 into dI by dt. ஸோ அந்த வேல்யூஸை கட் பண்ணிங்கன்னா 0.2 1.6. மறுபடியும் இந்த கொஸ்டினில் என்ன இஷ்யூ வரும்னா அப்போ dI divided by dtன்னு போடும்போது 1.6 divided by 0.2. பதட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டும் டாட்டில் தான் இருக்குது, அப்போ 0.8ன்னு போடுவாங்க. நோ, 0.2 into 8 which is equal to 16. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டாட் இருக்குது, இங்கே ஒரு டாட், அப்போ 1.6 தான் இதற்கான சரியான விடையா? சாரி, வேல்யூ ஆஃப் 8 என்பதே அதற்கு சரியான விடை. ஸோ 8 ஆம்பியர் per செகண்டுங்கிறத சூஸ் பண்ணுறோம். பாயிண்ட் வித்தியாசம் தான். இது நம்ம இன்னும் குழப்பணும்னா என்ன பண்ணுவோம், இங்கே 0.8 ஆம்பியர் per செகண்டு கூட நான் கொடுப்பேன். ஒரு சின்ன ஃபன் தான், இப்படி பண்ணும்போது நம்ம பதட்டத்தில் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேல்யூஸை டிவைட் பண்ணும்போது ஐ காட் 8 ஆம்பியர் per செகண்ட். ஓகே, அண்ட் திஸ் கொஸ்டின் இஸ் பேஸ்ட் ஆன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் 22க்கும் வரக்கூடிய கொஸ்டின் தான் இது. அதையும் இங்கே முன்னாடியே சால்வ் பண்ணுவோம். இன்னும் எல்ஆர் சர்க்கியூட், எல்ஆர்னா இண்டக்டன்ஸு ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துருக்கு. VA minus VB, the delta V which is equal to 0.5V, I ஓட வேல்யூ 0.5 ஆம்பியர் and I by T equal to 8 ampere per second. Previous sum ஓட dI by dt ஓட வேல்யூ கூட நம்ம என்னன்னு பார்த்தோம்னா 8 ampere per second தான் பார்த்தோம். Find the inductance of the coil L. So how to find it அப்படின்னு பார்க்கும்போது first of all இந்த terminal between A and B இது ரெண்டுத்தோட டோட்டல் வேல்யூ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.5 which is followed by what அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இண்டக்டன்ஸு voltage of the inductance and voltage of the resistance அப்படிங்கிற விஷயம் ரெண்டாக பிரியும். ஏன்னா இண்டக்டன்ஸோட வோல்டேஜை நம்ம EMF அப்படின்னு போடுமா, EMF which is equal to L into dI divided by dt. ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா I into R அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ L into dI by dt அப்படின்னு சொல்லும்போது 8 ஆம்பியர் per செகண்டு, ஐங்கிறது 0.5, ஆறுங்கிறது 0.2. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் விச் இஸ் 1 0.10 இங்கே ப்ளஸ் 8L. இந்த வேல்யூவான இந்த 0.10 0.5 மைனஸ் 0.1ன்னு போகும்போது 0.4 ஆக மாறுது, விச் இஸ் ஈக்குவல் டு 8L. அப்போ L ஈக்குவல் டு 0.005. இதை 0.005ங்கிற ஆப்ஷனும் இருக்குது, இங்கே 0.5ங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. டெசிமல் பாயிண்ட்ஸில் கம்ப்ளீட்டாக வச்சுங்க. இதை இன்னொரு ஆர்டர்லேயும் சொல்லலாம், விச் இஸ் 5 into 10 to the power of minus 2 ஹென்ரி அப்படின்னு போடலாம். லைக்வைஸ் இதை இன்னொரு எக்ஸ்டென்சிவாக நம்ம போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை 10 power minus 3க்கு வர வைக்கலாம். இதை மில்லி ஹென்ரியில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத எனக்கு கால்குலேட் பண்ணுங்கள். அப்போ சம்திங் இன்ட்டு 10 to the power of minus 3 ஹென்ரி. அப்போ இந்த சம்திங் இருக்கக்கூடிய வேல்யூ என்னவாக இருக்கும்? 10 power minus 3ல் இந்த வேல்யூவை எனக்கு சொல்லுங்கள். சொல்ல முடியலன்னாலும் யூ கேன் ரெஃபர் இட், யூ கேன் சால்வ் பை யுவர் செல்ஃப். அப்படி சால்வ் பண்ணி பார்க்கும்போது மில்லி, மைக்ரோ, இந்த 10 power 1 10 power 2 இந்த மாதிரி விஷயங்களை உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகே, லைக்வைஸ் சில ப்ராப்ளம்ஸ் பார்த்த மாதிரி சம் தியரி பார்ட்டும் இருக்குது. ஃப்ளக்ஸ் அண்ட் ஃபேரடேஸ் லா பேஸ் பண்ணி when the rate of change of flux in a circuit is unity then the induced EMF is equal to what? So rate of change of flux na d phi divided by dt which is equal to 1 அப்படின்னா EMF is also equal to 1 இல்லையா? அதோட ஃபார்முலா பேஸ் பண்ணி வரும்போது இட்ஸ் ஆல்சோ 1. induced in the EMF in the coil depend upon rate of change of flux. இந்த ஆன்சர்னு பார்க்கும்போது இது ஓகே தான். conductivity of the coil, conductivityங்கிறது which is nothing but K, இது depending upon. next amount of flux அப்படின்னு சொல்லும்போது phi only அப்படிங்கிற ஆன்சர் கிடையாது. இட் இஸ் EMFன்னு சொல்லும்போது d phi with respect to dt தான். இட் இஸ் நாட் only depend upon phi but also depend upon time. then resistance அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அஃப்கோர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது d phi divided by resistance. சார்ஜ் இஸ் based on d phi as well as resistance இல்லைங்களா? பட் EMF இஸ் dependent only on d phi and dt. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லிங்கட் ஃப்ளக்ஸ். இப்போது ரெண்டாவது ஆப்ஷனும் மூணாவது ஆப்ஷனும் கிட்டத்தட்ட கரெக்ட்னாலும் ஒய் ஐ எம் சூஸிங் திஸ்ன்னா இப்போ எனக்கு மூணாவது இடத்துல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸுங்கிற ஒரு வார்த்தையே இல்லை.
ஓகேங்களா? அதுக்கு பதிலாக வேறு ரெசிஸ்டிவிட்டி சொல்கிறோமா, அதே மாதிரி பவர்னோ இல்லை இட் இஸ் நத்திங் பட் கரண்ட்டுனோ அந்த மாதிரியான வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அந்த சம்ஹவ் இஎம்எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மூணாவது ஆப்ஷனாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லிங்கட் ஃப்ளக்ஸ். அப்போ டெஃபினட்டாக இட் இஸ் டிபெண்ட் அப்பான் d∅/dt அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ண முடியும். ஒருவேளை இந்த ஆப்ஷன் இல்லாமல் வேறு ஏதாவது ஆப்ஷன் இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஆப்ஷன் இருந்துச்சுன்னா யூ கேன் சூஸ் ஆப்ஷன் நம்பர் 2 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினோட ஆன்சராக இருக்கும். ஓகே, the next one, the magnetic flux in a current containing a coil of resistance and changes from 2 Weber to 10 Weber in 0.2 seconds. The charge passing through. அப்போ Qன்னு சொல்லும்போது d∅/r, d∅ சொல்லும்போது 10 வெபர்லேருந்து 2 வெபருக்கு போகுது. ஸோ 10 - 2 which is equal to 8 divided by 2 அப்படின்னு போடும்போது இட்ஸ் டைரக்ட் ஆன்சர் 4 கூலும்பு. ஸோ த ஆப்ஷன் இஸ் நம்பர் 3. இது டைரக்ட் கொஸ்டின் தான். இதில் ட்விஸ்டிங்கான வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம 2 மட்டும் தனியாக போடுறதோ இல்லை 10 மட்டும் தனியாக போடுறதோ, சில நேரம் என்ன பண்ணிடுவாங்கன்னா 2லேருந்து இப்போ 10 வரைக்கும் போயிருக்கு, நான் 12ன்னு போடுறேன், 12/2ன்னு போட்டால் 6 கூலும்புன்னு வரும். நல்ல வேலை இங்கே நமக்கு ஆப்ஷனில் இல்லை, அந்த ஆப்ஷன்ஸும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறத எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க, சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அதன்படி அ ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் சம்திங் ஆம்பியர் மீட்டர். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இது வரைக்கும் கண்டிருக்க மாட்டோம். வாட் இஸ் தட் ஆம்பியர் மீட்டர்? இந்த மாதிரி எதுவும் ஒரு விஷயம் நமக்கு இது வரைக்கும் கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கோமா? இல்லை, அதையும் பார்ப்போம் என்ன அப்படின்னு. ஆக்ஸ் அட் ரைட் ஆங்கிள் டு த காயில் ஆஃப் n 50 டர்ன்ஸ் புரிகிறது. ஏங்கிறது 10⁻², அதுவும் புரிகிறது. த காயில் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த ஃபீல்ட் இன் 0.1 செகண்ட். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஈன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம்னா d∅/dt போட்டுருவோம், அதில் எந்த குழப்பமும் இல்லை. d∅ என்று சொல்லும்போது n/BA/Tங்கிறத போட்டுருவோம். we have the value of n. என்னுடைய வேல்யூ 50 டர்ன் கொடுக்கப்பட்டிருக்கு. பியோட வேல்யூ இப்போ வரைக்கும் தெரியல. ஏரியாவினுடைய மதிப்பு 10⁻²ன்னு கொடுத்துருக்கு, டைம் கொடுத்துருக்கு. இந்த பிங்கிற விஷயம் மட்டும் நமக்கு புரியல. அதுவும் இல்லாமல் இங்கே ஸ்ட்ரென்த்துன்னு ஆம்பியர் பர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அது என்னவாக இருக்கும்? ஆம்பியர் என்பது கரண்ட்டுனுடைய யூனிட்டு ஐஏ, மீட்டர் என்பது லென்த்தாக இருக்கலாம் அல்லது டிஎக்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தோட இதுவாக இருக்கலாம். அப்போ I/Lன்னு எங்கே வரும்? பிகாஸ் அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணுறோம், வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அ காயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. காயில்னு சொல்லும்போது நம்ம இதை வந்து μ0n/L அப்படிங்கிற ஃபார்முலா, இதை நம்ம சொலினாய்டுங்கிற கண்டிஷன்லேயே எடுப்போம். ஸோ சொலினாய்டுங்கிற கண்டிஷனில் இது என்ன காயிலுங்கிறது நமக்கு தெரியல. இது சர்க்குலர் காயிலாக இருந்தால் அதுக்கு ரேடியஸ் கொடுத்துருக்கணும், அந்த ரேடியஸும் கொடுக்கல, டிஸ்டன்ஸ் டிஎக்ஸும் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறோம், யூஸ்வல் சொலினாய்டோட ஃபார்முலாவான μ0ni போடுறோம். யூஸ்வலாக μ0niங்கிறது ni/L இல்லவா? ஸோ இந்த வேல்யூஸில் 50 டர்ன்ஸுங்கிறது இந்த I/Lன்னு இருக்குல்ல, இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. 5 × 10⁴/π. அப்போ இதை எடுக்கலாமா? என்னுடைய வேல்யூவான 50 எடுத்துக்கிட்டாச்சு, டீயோட வேல்யூவான 0.1 எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மறுபடியும் μ0 என்பது 4π × 10⁻⁷. என்னுடைய வேல்யூ மறுபடியும் உங்களுக்கு 50 டர்ன்ஸு. இங்கே I/L அந்த வேல்யூலாம் இங்கே உள்ளார மல்டிப்ளை பண்ணி டிவிஷன், இத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணும்போது வாட் டைம் கேட்டிங்கன்னா EMF 0.1 வோல்ட். அப்போ இதோட மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்ஸ் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருந்தால் தான் இதை உங்களால் என்ன பண்ண முடியும், யூ வில் சால்வ் இட் ஈஸிலி. அப்படி உங்களால் முடியல அப்படின்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த எண்ணையும், ஸோ யூ ஹேவ் டு மல்டிப்ளை திஸ் வேல்யூ ஆஃப் n, இந்த n ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், /0.1. அதே போல் த வேல்யூஸ் ஆஃப் 10⁻⁻². இது எல்லாத்தையும் நீங்கள் கன்வீனியண்ட்டாக கொண்டு வரும்போது யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் EMF 0.1 வோல்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதில் கூட என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் மறுபடியும் ஒரு மிஸ் கூட இருக்கும். என்னென்னு பாருங்கள், இங்கே 50 × 10⁻² /0.1. இதை மட்டும் நான் தனியாக எடுக்கிறேன். 50 × 10⁻² /0.1. அப்போ 50 × 0.2னா 0.5, 1/10 which becomes 5. ஆனால் இந்த என்னோட வேல்யூவான 50 இருக்கு இல்லையா, இதையே நான் இங்கே கொண்டு வரல. ஆக்சுவலி வாட் வி ஆர் டூயிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபார்முலாவோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை எப்படி வருது அப்படின்னா μ0i/L. அப்போ இந்த n கிடையாது, μ0i/L மட்டும்தான். அப்போ I/Lங்கிறது இங்கே தனியாக இருக்குது, μ0 என்பது 4π × 10⁻⁷ இருக்குது. இதை இப்போ நீங்கள் தனியாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், π × π கட்டு, மீதி வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் 0.1 வோல்ட் அப்படிங்கிற மாதிரியான EMF இங்கே நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய இந்த 50 டர்னை நான் இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன்னு வைங்க, ஒருவேளை இங்கே மல்டிப்ளை பண்ண நேர்ந்துச்சுன்னா 5 வோல்ட் அப்படிங்கிற ஆன்சர் வரும். இங்கே கிட்டத்தட்ட நமக்கு 1.96 வரைக்கும் இருக்குது, ப்ராபப்ளி 2 வோல்ட்டுன்னு வச்சுப்போமே.
மோர் தென் 1 வோல்ட்டுக்கு மேலே தான் வருது அப்படிங்கிற இன்டென்ஷனில் நம்ம தேர்ட் ஆப்ஷனை கூட செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்னங்கிறத நம்ம கட் பண்ணணும். அதற்கான அவசியம் என்னங்கிறத மறுபடியும் கூட சொல்கிறேன். இந்த இடத்துல μ0 which is nothing but μ0I/L only. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி டேலிங்கிறது I/L கொடுத்ததுனால அந்த இடத்துல எண்ணுக்கான அவசியம் அற்று போகுது. அதனால் இங்கே இருக்கிற ஒரு எண் மட்டும்தான் போதும். அண்ட் தென் ஏரியாங்கிறது இங்கே தனி. ஸோ இங்கே the formula will be μ0I/L. ஓகே, another one interesting problem. A coil has 1000 turns and 500 centimeter square area. சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்று சொல்லும்போது 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர்னு போடணும். அதோட இன்ட்டு 500 அதை மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஓகே, தென் தி பிளேன் ஆஃப் coil இஸ் பிளேஸ்ட் அட் ரைட் ஆங்கிள் டு த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் B. அதோட வேல்யூ மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட ஃபீல்டு கொடுத்தாங்க. தி காயில் ரொட்டேட்டட் த்ரூ 180 டிகிரி இன் டைமு 0.2 செகண்ட். ஆவரேஜ் EMF கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய இஷ்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லி வோல்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னென்னா இதுவும் மில்லி வோல்ட்டு தான். திஸ் இஸ் மில்லி வோல்ட், திஸ் இஸ் மில்லி வோல்ட் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ மில்லி வோல்ட். இந்த இடத்துல இந்த 180 டிகிரிங்கிறது ஏதோ ஒரு வகையில் பிசுறு தட்டும். அது என்னென்னா இங்கே 0ல் ஆரம்பித்து 180 டிகிரி வரைக்கும் போகுது அப்படின்னு அர்த்தம். விச் இஸ் நத்திங் பட் cos ஆஃப் 0 மைனஸ் cos 180. அப்போ அதோட வேல்யூ என்ன, cos 0வோட மதிப்பு 1 மைனஸ் cos 180யோட மதிப்பு -1. அப்போ -1 + 1 = 2. அப்போது வரக்கூடிய வேல்யூவோட ஏற்கனவே EMF which is equal to d∅/dt and then n into d∅/dt. d∅ சொல்லும்போது n, இந்த d∅ என்ன, NBA/T. இதோட cos 0 minus cos 180 இப்படி போட்டால் the value becomes 2 times of NBA/T. இப்போ இந்த 2ங்கிற வேல்யூ மட்டும் மல்டிப்ளை பண்ணலன்னா டோட்டல் சம்மும் கொலாப்ஸ். இதுக்கப்புறம் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். 2 போட்டாச்சு, n என்பது 1000 போட்டாச்சு, B உடைய வேல்யூ 2 × 10⁻⁵, A இனோட மதிப்பு 500 × 10⁻⁴, டிவைடட் பை Tங்கிறது 0.2. 0.2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் 10. 10னா 10⁴, இங்கே ஒரு 2 10⁻⁶, இங்கே 10⁻⁻9, 10⁻⁻3, அதே மாதிரி இங்கே 10. வேலை முடிச்சிச்சா? அப்போ 10 × 10⁻⁻3ன்னு போடும்போது 10 மில்லி வோல்ட். ஒருவேளை இந்த 2ங்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணாமல் இருந்துச்சுன்னா 5 மில்லி வோல்ட்டுங்கிற ஆன்சர் நீங்கள் போடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் போடணுங்கிறதுக்காக தான் இந்த 5 மில்லி வோல்ட்டுங்கிற ஆப்ஷனும் உங்களுக்கு ட்ராப் மாதிரி செட் பண்ணப்பட்டிருக்கு. பட் ஆக்சுவல் ஆன்சர் இஸ் 10 மில்லி வோல்ட். 10 × 10⁻³ வோல்ட்டுங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். நான் இங்கே சொன்ன கால்குலேஷன் தான். எப்போ இங்கே 180 டிகிரின்னு வருதோ அப்போ 0லேருந்து 180 அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. அப்போ என்ன செய்யணும், cos ஆஃப் 0 மைனஸ் cos ஆஃப் 180 அப்படிங்கிறத போட்டால் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி பிகம் 2. நான் அதனால தான் என்ன பண்ணிட்டேன், இந்த சம்மில் கூட போடலை. எக்ஸ்ப்ளனேஷனில் அதை சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக இந்த டயக்ராமும் உங்களோட நோட்டில் நீங்கள் வரையும் போது போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா இட் would be helpful for you. ஸோ we have came to the end of this part. ஆக்சுவலாக ஒரு 30 minutes கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் வீடியோஸ்லேயும் உங்களுக்கு MCQs கண்டினியூ ஆகும். இன் பார்ட் நம்பர் 7 இந்த மாதிரி தியரி கம்மியாக இருக்கக்கூடிய யூனிட்டில் உங்களுக்கான ப்ராப்ளம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நிறையா சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிளான். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ கேன் சால்வ் இட் ஃபார் யூ. உங்களுக்கான லைவ் இன்ட்ராக்ஷன்ஸோ இல்லை லைவ் டெமோஸோ தேவைப்பட்டுச்சுன்னா என்கொயரி ஃபார்ம் ஃபில் பண்ணிவிங்க. எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.